விதவிதமா கோழி கறி பிரியாணி நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னமோ வந்து என்ன அமுக்குது, என்னமோ என்ன வந்து அமுக்குது, சத்தியமா என்னமோ என்ன அமுக்குது. நான் தான் கேட்டேன், நல்லா இருக்காதுன்னு. எந்த கதைகளை நல்லா இருக்குன்னு கேட்டேன். எவ்வளவு கண்ணு வச்சுக்கலாம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. திருமணம் ஆகி மஞ்சள் வாசனையோடு இருக்கிறல்ல, அந்த மஞ்சள் வாசனைக்கு பேய் பிசாசெல்லாம் பக்கத்துல வரும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஒரு 3 மாசத்துக்கு தண்ணி தான் போக கூடாது. வெளியே போனா கூட புருஷன் கூப்பிட்டு தான் போகணும். ஆமா, அப்ப என்ன எதுவும் அமுகலையா? இந்த பக்கம் தான் என்ன அமுகு சாணியா? அனி இந்த பக்கம் படுக்காத, இடம் மாத்தி படு. நான் உனக்கு தனியா இருக்கிறேன். அந்த பக்கம் எழுப்பினே என் தங்கச்சியா போயிட்டான். அவனா இவதானே என்னுடைய மனைவி. சரி, எழுப்பி பார்க்கலாம். சாந்தி, ஏ சாந்தி, ஏ சாந்தி, மூச்சு கை அதுக்குள்ள கட்டிங்க கட்டி அப்படியே ஓடி இருக்கா. என் மேல அவ்வளவு பாசமா உன்னை பாய் முண்டா என்ன நோயோட வர செக்கு வச்சிட்டா. அந்த பக்கம் அமுகுது, இந்த பக்கம் அமுகுது. ஒரு உண்மை தெரியும், வர பெய்ய நமக்குது. ஆனா பேரு மட்டும் சாந்தி. சாந்தி சாந்தி இருக்கு. நம்ம 2 பேரும் பெண்கள் இருவரும் தனியா இருக்கிறோம். அதனாலதான் கத்த கத்த கனவுலாம் வருது. அது மட்டும் இல்ல, எங்க அண்ணன் போருக்கு போயிருக்கிறாரா, என் அண்ணன் ஞாபகத்திலேயே இருக்கிற பாரு. என் அண்ணன் பக்கத்துல வராம அண்ணி 2 பேரும் சேர்ந்து படுக்கலாம். படு படு. மாரே தத்தாயே, துண்ணால ஒரு இடுக்கு 4 இடா வச்சுக்கின்னு என் ஒரு இடமா பட்டு தூணா என்ன? அந்த பக்கம் எழுப்பினா மூதேவி தான், இந்த பக்கம் எழுப்பினா இவதான். எப்பனா என் மொண்டாட்டி எங்க தோக்குற என் மனைவி. இல்ல இல்ல, இப்ப கரெக்ட், இப்ப கரெக்ட். ஏ சாந்தி, எழுந்துரு. இங்க பாரு. ஐயோ அடி பாவியா, தெரியுதா? மூதேவி மூதேவிய. சரி, உன் கணவண்டி வந்துருக்கண்டி. என்ன மண்ணாடி போறீங்க? பாரு,
எதையும் பேசக்கூடாது. அவ இதோடு எழுந்துக்க மாட்டா மூதேவி. அவளை நான் பாத்துக்கிறேன். வாடி டேய், அங்க வர மண்ணை எழுதுவா. வர முடியாது. அதையும் கோமால வாடி. ஐயோ, எங்க அண்ணன் வேற போருக்கு போயிருக்கிறாரு. எங்க அண்ணி என் பக்கத்துல நல்லா படுத்தாங்க. எங்க போயிருக்கிறாங்களா? ஐயோ அண்ணியே, நேரம் வீட்டுக்கு போய் பிடிக்கலாம். பின்னாடி ஒரு கனவு வந்து எழுப்புறாங்கன்னா வண்ணமா வரக்கூடாதா? என்னடி சொல்ற? எதுக்காக வந்தேன்னு தெரியுமா? இப்போது நான் உன்னை கட்டி பிடித்து முத்தத்தை கொடுக்க போறேன். ஏன் என்னடி கோபத்துல இருக்கிற? ஆமா, ஒன்னே ஒண்ணு தாண்டி கேட்கிறேன். இவ்வளவு நாளா இல்ல அக்கறை, இவ்வளவு நாளா இல்லையா அக்கறை? இந்த ஊரு சொசைட்டில வந்துக்குதா அக்கறை, அதை கொட்டிட்டு போவாதே. நான் கேட்பது ஒரு முத்தம் கொடுத்துரு, நான் போறேன். முடியாதா? ஏய் சமத்த பொண்ணு மயக்கும். அது எப்படி 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 வந்தது எனக்கும்? ஏதோ 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 ஒரு மயக்கம். அது எப்படி 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 வந்தது எனக்கும்? எப்படி எப்படி வந்தது எனக்கும்? ஒரு தாலி கட்டிய கடமை நான் கெஞ்சின என்ன பண்ண நினைஞ்சீங்க போற வர முடியாது. இப்ப பாரு என்ன சரி, வந்த வேலை முடிந்து விட்டது. ஆனா என் மச்சான் தன்னந்தனியாக தூங்கி கொண்டிருப்பான். அவன் வீட்டுக்கு கொண்டு நம்ம போனோம். ஏன்னா என் மனைவி கிட்ட சொல்லிட்டே போலாம். சாந்தி அத்தா, வேண்டாம் வேண்டாம் சொன்னேன். என்னுடைய வார்த்தையை கேட்கிறேன். இருந்தாலும் மாமா என்ன சொன்னாரு? நீங்க போருக்கு போயிட்டு வெற்றியோடு வந்த பிறகு முதல்வருக்கு ஏற்பாடு செய்யறேன்னு சொன்னாரு. அதுக்குள்ள இருவரும் சந்தோஷமா இருந்தோம். நீங்க போருக்கு போறதான சொன்னீங்க. நீங்க மட்டும் வந்திருக்கீங்க. அண்ணன் எங்க? ஏய், நானும் அண்ணனும் போருக்கு தாண்டி சென்றோம். போருக்கு சென்ற இடத்துல ஆற்று நிறைய தண்ணீர் ஓடிக்கொண்டது. ஆனால் இவ்வேளையிலே அக்கறையே கிடக்க முடியாது என்று ஒரு பாடி ஊடர் ஒன்று அமைத்தோம். அந்த பாடி ஊரத்தில் நானும் அண்ணனும் படுத்துறணும். மண்ணங்கிறான் பாரு, படுத்த உடனே தூங்கிட்டான். எனக்கு தூக்கம் வரல. ஏன் வரல? உங்களுக்கு ஞாபகம் வந்து விட்டது. அங்கிருந்து புறப்பட்டேன் அரண்மனைக்கு. அரண்மனைக்கு வந்து நீ நானும் சந்தோஷமா இருந்து விட்டோம். ஆனால் ஒன்று, நம் இருவரும் சந்தோஷமா இருந்தது யாராவது தெரிந்து கேட்டால் யாரும் சொல்ல மாட்டேன். எனக்கு சத்தியம் செய்து கொடு.
கள்ளக்காதல செய்யறோம் இல்ல கணவன் மனைவி தானே. ஆமா. யாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்றீங்க? என்னோட தந்தை எங்க அனுப்பிச்சாரு? போருக்கு அனுப்பிச்சாரு. போருக்கு செல்லாமல் நீ நான் சந்தோஷமா இருந்தது என் தந்தை தெரிந்து கொண்டா உங்க மேல கோவப்படுவாரு. ஆகையினால சத்தியம் வைக்கிறீங்க. அத்தா இங்க நடந்த விஷயத்தை யாரு கேட்டாலும் எப்படி கேட்டாலும் நான் சொல்லவே மாட்டேன். இதுவே சத்தியம் சத்தியம். என்னுடைய மனைவினா என்னுடைய மனைவிதான். அது மட்டும் இல்லை, என் கழுத்தில் இருக்கும் முத்தாரத்தை உனக்கு தரப்போகிறேன். எப்போது என்னுடைய ஞாபகம் வருகிறதோ அப்போதெல்லாம் இந்த முத்தாரத்தை பார்த்துக்கோ. அத்தான் அரசாங்க முத்திரை பதித்த முத்தாரம் இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது. இருந்தாலும் நீங்க போருக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க அத்தான். உங்களை பார்ப்பது போலவே இந்த முத்தாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சுன்னா வயிறு காட்டி குத்துறோம். அதுக்குள்ள வந்துருவண்டி. ஒரு நாத்தனார் பக்கத்துல படுத்துங்கிறன எங்க அண்ணா கைய வச்சாமா கொச்சு மாதிரி போயிட்டா போறோம். அப்படியே ஆம்பளை கை வச்சோன்னே ஏன் நாத்தனார் வேணாங்க இதெல்லாம் இப்ப வேணாம்னு சொல்லக்கூடாது. ஒரு வார்த்தை சொல்ல மாட்டான். அவளை சொல்லி தப்பு இல்லை. எங்க அண்ணன் ஆம்பளைமா கொண்டாட்டி விட்டு ஒரு நிமிஷம் இருக்க முடியல. வந்தான் சந்தோஷமா இருந்தாங்க. எனக்கு தான் தாலி கட்டானே ஆம்பளையாமா. இதை அவன் நினைக்கிற மாட்டான். அண்ணி நீ எங்க அண்ணனை சந்திச்சது யாருக்கு தெரியாது நீ நினைச்சுக்கிற. அனைத்தும் பார்த்து வந்த நளினா அண்ணி தேர் ஊர்லாம் சுத்தலாம் நிக்க நில வேணும். அது மாதிரி நீ எங்க பண்ணலாம் படுக்கிறதுக்கு என் பக்கத்துல தானே வரணும். என் பக்கத்துல வந்து நீ படுக்கிற நடக்கிறது என்ன? நல்லா தூங்குறாங்க. இருந்தாலும் நானே என் கணவரை சந்தோஷமா இருந்தது யாருக்கும் தெரியாது, யாரும் பார்க்கல. இவங்க தூங்கும் பொழுதே எழுந்து போனேன், தூங்கும் பொழுதே வந்துட்டேன். 3 வேளைக்கு 6 வேளை சாப்பிட்றாங்க. வீட்டில் எந்த வேலையும் செய்யறது கிடையாது. இருந்தாலும் இப்போ அவங்க பக்கத்துல படுத்தா தான் அவங்களுக்கு சந்தேகமே வராது. கேட்டுக்கிறேம்மா எங்க அண்ணன் சொல்ல நீ மூதேவியா நீ மூதேவி என்ன கேட்குறீங்க? நானா மூதேவி? இந்த வீட்டுல பிறந்த ஸ்ரீதேவியே வந்து ஒரு மூதேவி நீ தான். என்ன போய் மூதேவின்ற? ஒரு வேலைக்கு 6 வேலை 10 வேலை கூட சாப்பிடுவீங்க. எங்க அப்பா கஷ்டம் நான் சாப்பிடுவேன். உன்ட்ட வந்த நாயை என்ன சாப்பிடுறேன் சாப்பிட்டு கேட்குற மாதிரி. அண்ணே அடகத்தை பத்தி என்கிட்ட பேசினாமா மலையனூர்ல கிடக்குறாள் அங்கால மற்ற போறாங்க எப்படி கிடக்குறப்ப பெரிய மேல கட்டக்கூடாது எதுக்கிற தெரியாது மேல உயர்மா கட்டுக்கிறான். நான் என்னடா பண்ணுவாங்க? அண்ணே அண்ணே அண்ணி அண்ணி பொழுது விடிச்சா? பொழுது எப்பே விடுது. பொழுது விடிக்குதான் மொத்த நாய் கிளம்பிட்டு வளர்க்குது. ஆமா ஆமா அண்ணி எனக்கு என்னன்னே தெரியல. பொழுது விடியறதே தெரிய மாட்டேங்குது. ஆமா நீங்க வீட்டுல இரவு முழுவதும் கூட தானே இருக்கிறேன். ஆமா இங்க அங்க என்ன அவ்வளவா உலகத்துல ஒரு நாத்து மேல உணவை தவிர வேற யாரும் பாசம் வைக்க முடியாது. அண்ணி அது இல்ல என்ன பாரு ஒரு உடம்புலாம் அடிச்சுப்பட்ட மாதிரி போன வேலை அப்படியே. அண்ணே எல்லாம் இந்த நாத்து நாட்டு எங்களுக்கு நடக்கல. வா வீட்டு வேலை கழிந்து அப்படியே போலாம். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, திருவண்ணாமலை மாவட்டம் வெண்பாக்கம் மற்றும் கீழ்நெல்லி கிராமம் ஸ்ரீ சக்தி கணபதி நாடகமன்ற கலைக்குழு சார்பாக முதற்கண் வணக்கம். ராஜாஸ்தானம், போஜாஸ்தானம், சமஸ்தானம், நெல்லிக்கழகு சிறுசம்பா, நீருக்கழகு பன்னீர், கடலுக்கழகு பார்க்கடல், இன்னும் பூ கழகு செண்பகப்பூ, இன்னும் நாட்டுக்கு நாடு மகநாடாக விளங்கக்கூடிய கிராமஸ்தலம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் ஆயூர் கிராமஸ்தலம், இன்னும் நாட்டாண்மை, விருதனம், மணியம், முன்சிப், ஏட், போலீஸ், ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள், மகளிர் அணி, இளைஞர் அணி, விழா குழுவினர்கள், கோவில் அரங்காவலர்கள், ஊர் பொதுமக்கள் இவர்கள் அனைவருமாக சேர்ந்து எங்கள் கீழ்நெல்லி ஸ்ரீ சக்தி கணபதி நாடகமன்ற கலைக்குழுவை பாராட்டி கிராம பொது பணமாக ரூபாய் 201 கொடுத்து பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அந்த அன்புள்ளத்திற்கு எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. தெரியலையே. சரி எனக்கு தூக்கம் வருது. எங்க போனாலும் அவங்க தானே வரணும். படுத்து தூங்குற மரத்தை பார்க்கலாம். ஒரு
நேரம் எங்க போறான் எங்க வரான்னு தெரியாம இப்படி மூதியை மாதிரியா தூங்குறானு. சரி, இவன் தூங்குனது நமக்கு நல்லதா போச்சு. சரி, இவன் எழுந்து கொள்வதற்குள்ள நாமும் ஒரு தூக்கம் போடுவோம். என்னடா அது உன்னோட அழிஞ்சு போச்சு. நடிக்கிற எழுப்ப முடியாதா? என்னடா சொல்றேன்? ஆமா, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தேன்? நான் எங்க போலியே? கண் வச்சு பார்த்தா பக்கத்துல ஆள் இல்ல. உன்னை எங்க தேடி பார்த்தா உன்னை பார்க்க முடியல. எங்கடா போயிருந்தேன்? ஏண்டா இருவரும் படுத்து தூங்கணும், நீ தூங்கிட்டே எனக்கு தூக்கம் வரல. ஏன் வரல? காத்து வரல, தூக்கம் வரல. அதனால காத்து வாங்க போனடா. அப்படியா? ஆமா. தலையில கலைஞ்சிருக்கு, தலையில குப்பையா இருக்கு. வாங்க காத்து அடிச்சு தும்பு பிச்சுல மேல படுத்துருக்கோம். ஏண்டா சட்டை கட்டி தோல் மேல போட்டுருக்க? புழுக்கமா இருந்ததுனால கைட்டம்பா. என்னடா காத்து அதிகமா இருந்தது, புழுக்கமா இருந்தது. அட பாவி, இப்பி கூட போடாம வந்திருக்கீங்க. இந்த வாரம் நீ உரிப்பா பாப்படா. ஏன் தப்பு பண்ணிருக்க? அது என்கிட்ட வரைக்கிறேன். கால நேரம் வரும்போது தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆமா, பார்த்தாயா, ஆற்றில் தண்ணீர் வெள்ளம் குடித்து விட்டது, பொழுது விடித்து விட்டது. இப்பொழுது நான் மலைநாட்டிற்கு செல்ல வேண்டும். மலைநாட்டுக்கு சென்று அந்த தயாரவதனை வெற்றி 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 செய்தியோடு நம்முடைய நாட்டிற்கு செல்ல வேண்டும். விதவிதமா போய் கறி பிரியாணி நீ பொட்டா நான் சொன்னா டவுசர் அவுத்தியா கைதா போடணும். ஐயா நான் வந்து எங்க வீட்டு நாய் ஒருத்தப்பதான் பேசிக்கிறான். அவனுக்கு கெட்ட செலவாக போறான். நீ அமுதா செலவாக போற. அமுதா யாரு? வரும் வரும் வருண்டா, அமுதா வரும். அடிப்பதாக பிறந்தவன் நான், அடி வாங்க பிறந்தவன் நீ ஆகணும். உனோட பேசுறாரு. உட்காருனா உட்காரணும், சரியா? சொன்ன வேலை செய்யணும். இல்லைன்னா உனக்கு அவனுக்கு வைத்த படம் கழிவு விடு.
நான் பண்டிகை மீன் முள் மாட்டிச்சா டேய் பாபாடே டேய் எனது வீரவண்ணே எனது தேரவண்ணே எனது பெருமையண்ணே ஆடா போங்க பிறந்தால் இப்படித்தான் பிறக்க வேண்டும் வாழ்ந்தால் இப்படித்தான் வாழ வேண்டும் வீராதி வீரன் சூராதி சூரன் நான் சூத்து வட்டி பேரன் சூரர்க்கெல்லாம் சிரிக்காதடா சில்லுன்னு அடிச்சு வாயில போட்டுக்கோ என்னடா புட்டு நட்டா உனக்கு ஆவாது சொந்த போடு கிள்ளி ரத்தத்துல போட்டு கொமுகு விஜயபுர நாட்டுக்கு ஆமாங்க. கப்பா பண்ண சிற்றரசர் இந்த மேற்பண்டை கப்பா பண்ண சட்டவள்ளிக்கு பண்ணி போயிட்டு ஆமாங்க அங்க என்னதான் நடந்தது படை திரட்டி கொண்டு வருகிறோம் அமரா ஏய் மதநாட்டுக்கு வந்து விட்டோம் ஆனால் மதநாட்டு மன்னன் இருக்குங்க பாரு இல்லையா இங்க பார்த்தாயா ஆள வந்தோடு அமர்ந்து கொண்டு இருக்கிறார் நீ வந்தான் தயார மன்னனாக இருக்கும் உள்ளே சென்று வா எவ்வளவு ஆணவம் இருக்கும் எவ்வளவு அகம்பாவம் இருக்கும் நமக்கு அறிஞர் சிற்றரசு நமக்கு சேர வேண்டிய வருமானத்துக்கு செலுத்தாமல் எவ்வளவு ஆணத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கான் விஜயபுர நாட்டு இளவரசர் என்னுடைய பெயர் விஜயே என்னுடைய மைத்துனன் அமரன் எங்களுக்கு சேர வேண்டிய வருமானத்தை கேட்டு வந்திருக்கிறோம் ஆமா உங்களுக்கு சேர வருமானத்தை செலுத்த முடியாத லிகிதம் அனுப்பிவிட்டேன் நீங்க எதுக்கு வந்தீங்களா வாங்கடா செலுத்த முடியாதா அப்படி என்றால் பால்முனையை சந்திப்போம்மா அவனோட போருக்கு நீதான் செல்ல வேண்டும் செலுத்த முடியுமா முடியாதா உங்க ரெண்டு பேரும் சண்டை போறதுக்கு என்னமே வர மாட்டேங்கிறான் பாவமா இருக்குது ரெண்டு பேரும் பேசுகிறத தட்டி போட்டுரும் உன் என்ன வீடு ஏறாது நீ அதான சந்திக்கலாம் பால்படை என் காலையில் விழுந்து விட்டேன் அவனை மன்னித்து விட்டு விடலாம் விரோதி விட்டு வைக்க கூடாது இவனை ஒரு விசப்பாம்பு இவனை விட்டு வைத்தால் நமக்கு தான் ஆபத்து அதனால் இவனை இப்பொழுதே கொண்டு விடுகின்றேன் ஏண்டம் அமரா விரோதி என்றால் அவன் பாதத்தில் விழுந்து விட்டானே அவனை மன்னிப்பதான தர்மம் அப்படியா சரி உன்னுடைய விருப்பம் மன்னா உன்னை நான் மன்னித்து விட்டேன் ஆனால் எங்களுக்கு சேர வேண்டிய வருமானத்தை செலுத்துகின்றாயா ஆமா தவறாமல் நானே சொல்லுகின்றேன் ஆகட்டும் இருந்தாலும் அப்படியா உரிமைக்கு அன்றி போய்தாகி விட்டது இன்றிரவின் வீட்டு தண்ணி தங்கி தான் செல்ல வேண்டும் பாக்தாயா அஞ்சு போய்தாகி விட்டது என் இல்லத்தை தங்கி உணவு வந்து விட்டு செல்லுங்கள் விஜயா விரோதி விட்டு எப்பொழுது நினைக்க மாட்டேன் தங்கி விருந்து விட்டு நாளை நீ வந்தால் போதும் இப்பொழுது நான் சென்று இந்த வெட்டி செய்தியை மாமாவோட சொல்கின்றேன் நான் சென்று போயிட்டு தங்க வேண்டும் இவ்வளவுதானே அங்க போய் அவன் கால விட்டு சொன்னாங்க என்ன இஷ்ட போட்டு அடிச்சுக்கிறான் பாவமா மன்றாடி மன்னிப்பு தெரியுமா என்ன கருணும் வகையாளி குடும்பத்தை உறவாடி தெரிவிக்க வேண்டும் என்ன சொல்கிறாய் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ன செய்யணும் காலகடியில் சரிவாங்க ரெடி பண்ணிட்டேன் கலந்துட்டியா நீ சொன்ன மாதிரி கலந்துட்டேன் கலந்துட்டியா பட்டு முஸ்லிம் காலகட்டத்தில் பர்சன்டேஜ் என்னடா பண்ண சரியாலே கலந்துட்டு வந்தவங்க நான் எல்லாத்தையும் கலப்பு பண்ணேன் கலப்பு பண்ண சேர பக்கம் போடுறேன் பாபாலே சொல்லுங்க இது விஷம் கலந்தது இது விஷம் கலந்தது அது விஷம் கலக்காது இது விஷம் கலக்காது ஆமா விஷம் கலந்தது விஜயனுக்கு தரணும் விஷம் கலக்காது இருப்பது எனக்கு நீ தரணும் மத்த பேச கூடாது அண்ணா உங்க அருகாமையில எப்படி செய்யணும் எனக்கு தெரியாதா நம்ம தெரிஞ்சிருக்கணும் எனக்கு தெரியுங்க விஷம் கலந்தது உங்களுக்கு கொடுக்கணும் விஷம் கலக்காத விஜயனுக்கு கொடுக்கணும் அடா பாவியா விஷம் கலந்தது விஜயனுக்கு விஷம் கலக்காத இருப்பது எனக்கு தரணும் அதானே சொன்னது ஞாபகம் நான் பாத்துக்கிறேன் சரியா கொஞ்சம் அதிகமா சரி போ உணவு தயார் கொண்டு ரெடி பண்ணிக்கிறேன்
என்னப்பா இந்தாங்க. நீங்க யாரு? ஒரு நாட்டு இளவரசர். ஒரு நாட்டு இளவரசர். வராத வந்து சொல்லிட்டு உங்களுக்காக மா பழம் வாழை முடித்து ஒன்றாக சேர்த்து நன்றாக கோய்ப்பி அப்படி இல்ல நான் கலந்து அதை அப்படியே பிழிஞ்சே தந்தேன். பெசஞ்சு சாப்பிடுங்க. சரி கொடு. சரியா தம்பி. இந்தாங்க இதை சாப்பிடுங்க. சரி சாப்பிட்டுமா? அது வேணாம், சக்கரை கம்மியா இருக்கும். இதை சாப்பிடுங்க. சரி விடு சாப்பிடுறேன். அது வேணாம். இதெல்லாம் பொண்ணா சாப்பிட்டவரே அனுப்பலாமா இதை? எப்படி இருக்கு? ஏய் எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா? ஆமா என் கையாலே பிழிஞ்ச பாவி சாப்பிட்டதே வெளிய வந்துருமல எங்கெங்க கை வைக்கிற பாவி பாவி. எதற்காக? பின்னாடி போய் விழுந்துரு பாரு, இங்கே நின்னு பேசு. ரொம்பலாம் கை சாப்பிட வைத்தா இருக்கக்கூடாது, அது பேசு. நீ அறிந்ததை வைரஸ் என்று நினைத்து விட்டாயா? ஆமா. கொடிய விஷமடா, கொடிய விஷம். அட பாவி. நீ எதற்கு பழிந்தாய்? பிரியா, என்னாச்சு உங்களுக்கு? என்னை மன்னித்து விடு. என்ன நான் மன்னிக்க வேண்டுமா? எதற்காக? பிரியா, பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடுக்க வேண்டும் நினைத்தேன். வைரசத்தை கொடிய விஷத்தை கழிக்கிறேன். விஷம் கலந்த வைரசத்தை நானே அறிந்து விட்டேன். நான் இருந்தாலும் இப்ப இறக்கும் தருவாடி இருக்கின்றேன். நான் இருந்த பிறகு என் நாட்டை சிறகாலம் நீ தான் ஆள வேண்டும். இல்லையா? இல்லையா? மன்னா! இல்லையா? யார் அவன்? இங்க வா. வரியா நான் வரேன். வாடா. நான் பண்ணிக்கிறேன். இங்க வாயா. லைட் கட்டிங்கற. வாடாண்டா வாடா. லைட் கட்டிங்கற. பாவி பாவி. பாவி. ஒரு நாட்டு மன்னனுக்கு பாராமல விஷத்தை கொடுத்து கொண்டு விட்டாரே நைவேத்தியக்கா. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்ன? அந்த வஸ்து உங்களுக்கு குத்து ஒண்ண சாவ வச்சிருக்கணும். ஆமா. பாகத்துக்கு நல்லவரா தெரியுது. கூட வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணி நினைக்கிறேனே. நீங்க நம்பிக்கை துரோகம் செய்யலாமா? ஆமா. அதனால தான் வஸ்து மாத்தி கொடுத்துட்டேன். ஏய் என்னுடைய உயிரை காப்பாற்றி விட்டாய். ஆமாங்க. உனக்கு நன்றிடா. நன்றி சொன்னதுக்கு நன்றி. சரி விடு. ஆனால் தன்வினை தன்னையே சுடும் என்று சொல்வார்கள். ஆமாங்க. என்னை அழிக்க நினைச்சா அந்த பாவி அழிஞ்சு போயிட்டான். ஆனால் இவன் இருக்க தருவாயில் என்ன கூறினா தெரியுமா? என்ன உரைத்தார்? சில நாட்கள் அவன் இருந்த பிறகு சில நாட்கள் இந்த நாட்டை நான் ஆள வேண்டுமா? சரி நானே ஆளுநர் சில நாட்களுக்கு. ஆனால் இவனை தகுந்த மரியாதை நாடகம் பண்ணிடுறேன். அடைக்கலம் செய். நாட்டம் போடுறான் ஆளு. வந்து நின்ன உடனே என்ன எதுவும் கேட்காம லெஃப்ட்ல அடிக்கிறான், ரைட்ல அடிக்கிறான். அம்மா விட மாட்டேன். அம்மாவும் என் மேல கை வைக்கிறாய். என் மேல கை நீ கொண்ட சும்மா விட மாட்டான். நீ கீழே வசதிக்கு போன சேரை தந்து போட்டு ஒண்ணு அடிக்கிற அடியா மகன் நான் அரைப்படி மூத்திரம் இங்கே போயிருப்போம். அப்படி நீ சேரை தந்து போட்டு ஒண்ணு அடிக்கிறேன். யாருக்கிட்ட பேசுகிறேன்? போறது கிடையாது. ஒன்னா கீழே கிடக்குறான். எப்பா கொஞ்சம் 500 ரூபாய் கணக்குல புடிச்சுக்கோங்க. யார் கிட்ட என்னப்பா லெஃப்ட்ல அடிக்கிறான், ரைட்ல அடிக்கிறான், மானவரியா அடிக்கிறான். ஏய் இப்ப கை வைடா, இப்ப மேல கை வைடா. இப்ப மேல கை வைடா. நான் வாஞ்சு வந்து அடாயா சும்மா சொல்லியா. ஏய் சத்தம் எங்கடா கேக்கு? சத்தமே கேட்க மாட்டேங்குது. ஏய் மன அடிங்களாடி மூக்குல சேர்வா ஓடுவோம். யார்கிட்ட நான் பேசுறீங்க? சிக்கன் ஆம்லெட். இப்ப சிக்கன் மட்டும் தான் முக்கியமா? வாட் இஸ் கிஸ்? நான் பேசுறேன். வாட் இஸ் திஸ்? அடில வந்து விடுங்க. எவ்வளவு இருமாப்பு இருக்குங்க? இவன் பேசிட்டு வேலை செய்யாதுவாங்க. எதுக்கு? பகோடா வாங்கி தரணும். பகோடாவா? பகோடா வாங்கி தரணும் சொல்லிட்டு கம்முனாடி பட்டாணி வாங்கி கொடுத்துட்டாங்க. தகுமா? கடிக்க முட்டாளா என்னால? அந்த பட்டாணி என்னால கடிக்க முட்டாளா? வாங்கி கொடுத்து எப்படா சாப்பிடுறது நானே? அதை கூட பையில வச்சுட்டு கால்களை அவனை எடுத்து கும்பிட்டு எப்படா எப்படா நான் போய் பண்ண எப்படா
இதுக்கப்புறம் மேல கை வைப்ப ஏய் உன்னால கத்தி கத்தியே டயர்ட் டீ கடைக்காரர் இருந்தாரு எங்க ஆளக்கணா நான் உள்ள டீ வந்துட்டேன் கிளாஸ்ல ஒரு டீ ஊத்துவே நான் டீ சாப்பிட்டு வந்து இந்த கம்யூனிட்டியை பண்ண அடிக்கிறேன் ஒண்ணா மறுபடியும் கேட்க நடக்கிறான் ஏய் டேய் அவனை போய் அடிச்சுக்கிற மூச்சு வரதா பாரு முதல்ல அவனுக்கு மூச்சு வரதா பாரு இப்படியாடா பாப்பாங்க மூச்சு வரது யாருன்னா விரல வச்சு பாடுறா டேய் ஏடா கூடமே டென்ஷன் ஆகாது நீ அதான் சொல்லிட்டேன் என்னாச்சு ஓ இவன் சேர்த்து பட்டு போட்டான் இல்ல செய்யாருக்கா போயிருப்பான் செத்துட்டான்டா அவன் ஆமா தூக்கி மேலக்கல பண்ண நீ தான் தூக்கி போனவனா ஆமா இவரை நான் தூக்கணும் என்ன 4 பேர் தூக்கணுமே மைவரியா எங்க போய் கத்துட்டு வந்தா மைவர் என்ன பண்ணா செத்த பொணத்தியா நாலு போய்டும் பாரு நான் பாக்கணுமே அத பாரு சூப்ப கசாரா சூப் எந்தடா காலபடி போகறன போட் போகற ஏந்தி போகற ஏந்தி அந்த பக்கம் சுத்து இந்த பக்கம் சுத்து அங்க நேரா போய் கொட்டாங்க முன்னாடி பழம் தோட்டி நீயே போச்சுக்கற போ அருமையான மந்திரம்டா செம வேலைக்காரனா நீ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.